அனைவருக்கும் வணக்கம். சரிங்க, இன்னைக்கு வந்து நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து வத்தல் குழம்பு நம்ம வைக்கலாம். புளிக்குழம்பு, வத்தல் புளிக்குழம்பு. இங்கே பாருங்கள், வத்தல், வெங்காயம், வெள்ளைப்பூடு 3 எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நல்லா வதக்கி குழம்பு வச்சிடலாம். இந்த கொஞ்சம் போல் ஒரு 100 கிராம் வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம். சரிங்களா, இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இந்த புளி வந்து பாருங்கள், இவ்வளவு புளி ஒரு 50 கிராம் எடுத்து வச்சு இந்த கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி இந்த அளவு ஒரு தக்காளி அதில் போட்டு கரைச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ நம்ம வந்து அதை அரைக்கலாம். இதை வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயவும் நம்ம வெள்ளைப்பூடு வத்தலையெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இந்த போல் நம்மளும் செய்யாதுல்ல, இந்த சூடாக போடும்போது எல்லாம் செய்யலான்னு பார்த்தேன். இல்லை ஒன்றும் செய்யாதில்ல. வதக்கி நம்ம எடுத்துக்கிட்டு குழம்ப தாளித்து விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து வெள்ளைப்பூடெல்லாம் போடணும். ஏன்னா பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம வத்தலை போட்டுக்கலாம். அடுப்பை குறைச்சி விடணும். வத்தல் பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த எண்ணெயிலே தாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும். அங்கே நம்ம வந்து கடுகு போடணும். கருவேப்பிலை, நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். வெங்காயம், புளி கரைசல், வீட்டில் அரைச்சி வச்ச மசால் பொடி, போதும் போட்டு இந்த வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் அரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்து வரவும் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். ஏன்னா முன்னாடியே போட்டால் வேகாது, கொஞ்சம் அப்படியே நறுக்குன்னு இருக்கும். உப்பு, போதும் உப்பு. ஓகே, சரிங்க. அதை கொதித்து வேகட்டும். நம்ம கொஞ்சம் போல் தேங்காயும் கொஞ்சம் போல் வந்து வெங்காயமும் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை அரைக்கலாம். கொதிக்குது. நம்ம இந்த வதக்கி வச்சுருந்தோம்ல தேங்காய், அதை போடணும். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெள்ளைப்பூடை போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து குழம்பு கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வத்தலையும் இந்த வெள்ளைப்பூடையும் இப்போ போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் போட்டால் தான் வந்து அந்த குழம்புக்கு அந்த இப்போ வெள்ளைப்பூடு வேகும். அதுக்காகத்தான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தோடனே நம்ம இறக்கிடலாம். வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சுவையாக. அந்த பாருங்கள் வத்தல் குழம்பு. வத்தல் 2 வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு வச்சாச்சு. போதும் இல்லைம்மா?
வெள்ளைப்பூட்டு குழம்பு, இந்த காரக்குழம்பு வச்சுருக்கோம். காரக்குழம்பு வச்சு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வச்சுருக்கோம். இந்த குழம்பு வந்து 2 நாளைக்கு கூட சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நாளைக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்பத்தா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். பெல் அடிக்க மறந்துடாதீங்க. ஓகே, பாய் பாய்.